தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/6/2025 திங்கட்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், மதியம் 2:23 வரை, பிறகு ரோகிணி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். பிரதோஷமும் இருக்கிறது, கார்த்திகை விரதமும் இருக்கிறது. இன்றைக்கு நந்தி வழிபாடும் நமக்கு தேவை, செந்தி வழிபாடும் நமக்கு தேவை. வாழ்க்கையில நந்தி வழிபாடு பிரதோஷத்துக்கு, செந்தி வழிபாடு கார்த்திகைக்கு, இப்ப இரண்டும் இணையுது. இப்படிப்பட்ட நாள்ல நம்ம மாலை நேரத்தில் பிரதோஷத்துக்கு போய் கும்பிடலாம். பிறகு முருகப்பெருமான காலை நேரத்தில் கும்பிடணும். முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த பிரியன் பாமாலைன்னு ஒன்று நான் எழுதியிருக்கேன். ஆபத்து வரும்போது அரவணை திருக்கவும் ஆறிரு கரங்கள் உண்டு, அஞ்சிடும் பகை வந்த போதிலும் அதிவெல்ல ஆயுதம் கையில் உண்டு. தீபத்தை ஏற்றியின் முகத்தினை தரிசிக்க தீங்குகள் அகல்வதுண்டு, தெய்வமே என்றொன்னை அழைத்ததும் பறந்து வர சிங்கார மயிலும் உண்டு. கோபத்தினால் அன்று நீ வந்து பழனிமலை குன்றத்தில் நின்றதுண்டு, கும்பிட்ட பக்தர்க்கு செல்வத்தை கொடுத்து நீ கோவணம் ஏற்றதுண்டு. பாவத்தை தீர்க்கின்ற பரம்பொருள் உனையன்றி பாரினில் யாரும் உண்டோ, பஞ்சாமிர்தத்தனில் அஞ்சாமல் குளிக்கின்ற பழனிமலை தண்டபாணின்னு எழுதினேன். பொதுவாக முருகப்பெருமான் பழனிக்கு போனோம்னா காலையில ஆண்டி கோலத்தில் இருப்பார், மாலையில ராஜ அலங்காரத்தில் இருப்பார். ஆண்டியாக இருப்பவனையும் அரசனாக மாற்றுவேன்கிற குறிக்கோளோடு அவர் அங்கே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு வாய்ப்பு இருக்கிற போது எல்லாருமே போயிட்டு வரலாம். இன்றைக்கு பொறுத்தவரை கார்த்திகை என்பதனாலே இந்த கார்த்திகை நட்சத்திரம் எதனால முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு கார்த்திகை விரதம் இருக்கிறதனுடைய பலன் என்னன்னா, கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாகலாம். அந்த வளர்த்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு தான் கார்த்திகை விரதம் வருது. இந்த கார்த்திகை அன்றைக்கு நம்ம கந்த பெருமான் பேரை ஒரு முறை சொன்னாலே 1000 முறைக்கு சொல்லியதற்கு சமமா. முருகுங்கிற பேர்ல முகுந்தன், அதே மாதிரி 3 தெய்வங்களும் அதுல இருக்குன்னு வாரியார் சொல்லுவாரு. ருத்ரன், கமலோற்பவன், பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3க்கும் உரிய அந்த முதல் எழுத்தை சேர்ந்து முருகா என்று நீ சொன்னாலே போதும், முருகு முருகு என்று நீ உருகு உருகு என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் சன்னதிக்கு இன்று நீங்கள் சென்று வழிபாடுகளை செய்தால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வள்ளிமணால் வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள். இன்று வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கின்றார். பொருளாதார விருத்தி மிகச்சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். அலைபேசி மூலம் வருகின்ற தகவல் மகிழ்ச்சியான தகவலாக இருக்கலாம். நினைத்தது நிறைவேறும் விதத்தில் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரன் இருந்தாலே அச்சமில்லாத வாழ்க்கை அமையும் என்பார்கள். இன்று நீங்கள் எதை சிந்தித்தாலும் சிந்தித்த காரியம் சிறப்பாக நடைபெறும். புதிய வேலைக்கு முயற்சித்திருந்தால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். நேர்முக தேர்வில் கூட உங்களுக்கு வெற்றி உண்டு. பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கிறது. குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள் என்றாலும் கூட இன்று பிரதோஷம், நந்தியையும் வழிபட வேண்டும். கார்த்திகை என்பதனாலே கந்த பெருமானையும் வணங்குவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் சகாய ஸ்தானாதிபதி இருப்பதனாலே வெற்றிகள் உங்களுக்கு வீடு தேடி வரப்போகிறது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். தற்காலிக பணியில் இருந்தால் நிரந்தர பணியாக மாறும். குரு உடன் இருப்பதனாலே நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். வியாழ நோக்கம் என்பது வியாழனுடைய ஆதிக்கத்தில் உள்ளது. எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் கூட வருமானங்கள் வரும். யோகம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். ராசியிலேயே விரையாதிபதி புதன். விரயங்கள் நிறைய உண்டு. வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகவே இருக்கும். 1 மடங்கு லாபம் வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய உறவினர்களுக்காக நீங்கள் செலவிடும் சூழல் உருவாகலாம். சேமிக்க இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் கூட வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். தேவையில்லாத பயணங்களால் தேக நலன் பாதிக்கப்படலாம். தெய்வ நம்பிக்கையை கொஞ்சம் வளர்த்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எவ்வளவுதான் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் விரயத்தை கட்டுப்படுத்த இயலாது. ஜென்மத்தில் கேது 7 ராக இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடும் பிரச்சனைகள் அலைமோதும். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள்.
கன்னிராசி நேயர்களே, 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றம் உறுதியாகலாம். நீங்கள் இங்கிருந்து கொண்டு வேறு ஒரு வேலைக்கு முயற்சித்தால் அது நடைபெறும். அதிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். குறிப்பாக சூரியனோடு இருப்பதனாலே, சூரியன் 12க்கு அதிபதி, அயல் மாநிலங்கள் அல்லது அயல் நாடுகளிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இருக்கும் இடத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். அதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும் விதத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையப் போகின்றது. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடி அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். செலவுகள் அதிகமாக இருக்கும். விரயங்களும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். சேமித்த சேமிப்பெல்லாம் இன்று கரையப் போகிறது. சேமிப்பு கரைகிறதே என்ற கவலையும் ஒரு பக்கம் இருக்கும். உறவினர்களின் பகையும் ஒரு பக்கம் உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்று பிரதோஷம், கார்த்திகை. எனவே நந்தி வழிபாடும் செந்தி வழிபாடும் நன்மை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு அதிகாலையிலேயே நீங்கள் நந்திய பெருமானை வழிபடுவதும் நல்லது. பிரதோஷ நேரத்திலே வழிபடுவதும் உத்தமம். இன்று நந்தி வழிபாட்டின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். காரணம், 7ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே இன்று உங்களுக்கு ஒரு மிக மிக இனிய நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் குருவினுடைய பார்வை வேண்டும். அந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே தனஸ்தானம் வலுவடைகிறது. பொருளாதாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையப் போகிறது. நெருக்கடி இல்லை மாறி நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அதே நேரம் வழிபாடுகளிலும் அதிக நம்பிக்கை செலுத்துவீர்கள். முன்பு சொன்னது போல பிரதோஷத்திற்காக நீங்கள் நந்தியை இன்று மாலை வழிபட்டாலும் காலை நேரத்தில் கார்த்திகை என்பதனாலே கந்த பெருமானை சொந்த பெருமானாய் நினைத்து நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கிறது. எனவே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசுபவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் கெடுபிடியிலிருந்து விடுபடுவீர்கள். மனக்குழப்பம் அகல மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு உத்தியோகத்திலிருந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பார். அந்த சிந்தனை நல்ல முடிவுக்கு வருகின்ற நாள் இந்த நாள். அதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கின்ற நாள். உடன்பிறப்புகளாலும் தொல்லை, உடனிருப்பவர்களாலும் தொல்லை ஏற்படும். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட ஏற்படலாம். என்ன இருந்தாலும் சிறு தொல்லை வருகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. இன்று திங்கட்கிழமை பிரதோஷம் என்பதனாலே நந்தி வழிபாடு நன்மை தரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி ராகு கொடுக்கும் ராகு இருப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக பணவரவு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஜென்மச்சனியாக இருப்பதனாலே விரயங்கள் ஆகிக் கொண்டே இருக்கும். வந்த பணம் மறுபடியுமே செலவாகிவிடும். எப்படி செலவானது என்றே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 5ஆம் இடத்திலே குரு இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதனாலே இல்லத்திலே உள்ளவர்களுடைய ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் ஆகணும். கந்தப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு அவசியம் தேவை. செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே முருகப்பெருமானை இன்று நீங்கள் உள்ளன்போடு வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது பல மடங்கு விலை உயர்ந்து அதை விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு நீங்கள் வேறு ஒரு இடம் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அயல்நாட்டிலிருந்து வரும் தகவல் ஆச்சரியப்படும் தகவலாக இருக்கும் நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். அலைபேசி மூலம் மகிழ்ச்சியான தகவல் உண்டு. நினைத்தது நிறைவேறும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்கும். கடன் சுமை கேட்டு விண்ணப்பித்திருந்தால் கடன் கேட்டு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் மேலதிகாரிகள் அதற்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் கேட்கும் இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல பொறுப்புகளிலிருந்து நீங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். இதுவரை அரசியல் மற்றும் ஏதேனும் ஒரு நல்ல நிலையிலிருந்து பொறுப்புகள் மாற்றப்பட்டிருந்தால் இன்று மீண்டும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.